ஒரு கம்பெனி எந்த டேக்ஸ் கரெக்டாக பே பண்ணுறாங்களா, எப்படி அவங்கள நம்ம செலக்ட் பண்ணது, அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் நல்லதா அப்படின்றத வெரிஃபை பண்ணதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஜிஎஸ்டி வெப்சைட்டு கூகுளில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் சர்ச் டேக்ஸ் பேயர் போகிறோம். அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை வாங்குகிறோம், டைப் பண்ணுறோம், சர்ச் கொடுக்குறோம். என்னது மாதிரி வையா, டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் இங்கே வரும். இது ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியா, பார்ட்னர்ஷிப் டியூவா, ஜிஎஸ்டி ஆக்டிவாக இருக்கா இல்லையா, அவங்களுடைய ஜிஎஸ்டி சர்க்கிள் எது, இது எப்போ வரைக்கும் ஆத்தன்டிகேஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த கம்பெனி என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுது, ரீட்டெயிலாக, ட்ரேடிங்காக, இல்லை மேனுஃபேக்சரிங்கானது நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு கீழே அவங்க என்ன கேட்டகரியில் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ்னு இருக்குது. ஆனால் நான் மளிகை ஜாமான்லாம் விற்கக்கூடாது. அதெல்லாம் விற்றோம் அப்படின்னா எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவங்கக்கிட்ட பொருள் வாங்கினோம்னா எப்படி குவாலிட்டியாக இருக்குன்றது டவுட்டு தான். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே அவங்க ரெகுலராக ஃபைல் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணுன்னா சர்ச் பண்ணிங்கன்னா மந்த்லி பேஸில் ஃபைல் பண்ணுறாங்க. கரண்ட்டு மந்த் வரைக்குமே ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெகுலராக வாங்குகிற பொருளுக்குண்டான பில்லு கண்டிப்பாக கொடுக்குறாங்கன்னது உறுதியாயிடுது. ரெண்டாவது செக்கிங், அவங்களுடைய ஜிஎஸ்டி பேங்க்குகளை போகிறோம். ரெண்டாவது அவங்க அக்கௌண்ட் நம்பர்ஸை வாங்குகிறோம். வாங்கிட்டு அவங்களுடைய பேங்க் எதுன்னு பார்க்குறோம். அந்த பேங்க்கில் போயிட்டு இந்த அக்கௌண்ட்டு லைவாக இருக்கா, ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா. ஸோ ஒரு முறை அவங்களுடைய அக்கௌண்ட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அது பேங்க்கில் கேட்டால் சொல்லிவிடுவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் பணம் போடுங்க வேண்டானதெல்லாம் கண்டிப்பாக பேங்க் சைடில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதை ரெண்டாவது செக்கிங்காக பண்ணிக்கலாம். மூணாவது செக்கிங், ஓகே, மூணாவது செக்கிங் அவங்களுடைய கூகுளில் போயிட்டு நீங்கள் காமனாக அவங்களுடைய நேமை டைப் பண்ணி செக் பண்ணிங்கன்னா, ரிவ்யூஸ் கேட்டிங்கன்னா கீழே அவங்களுடைய ரிவ்யூஸு கூகுள் சொல்லும். அவங்க ஜஸ்ட் ஸ்டைலில் என்ன ரிவ்யூ, இந்தியா மார்ட்டில் என்ன ரிவ்யூ, கூகுளில் என்ன ரிவ்யூ. இப்போ அதில் கூகுள்லேயே லோயஸ்ட்டுன்னு போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லோயஸ்ட்டில் எவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க சர்வீஸ் வைஸ் குட்டுன்னு டைப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ஸ்டார் செலக்ட் பண்ணாமல் விட்டாங்க. இதை நம்ம பேடாக எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இன்னொன்றும் இந்த இடத்துல பாருங்கள், இவங்களும் குட்டோ டைப் பண்ணியிருக்காங்க ஆனால் விட்டுட்டாங்க ஸ்டாரை செலக்ட் பண்ணாமல். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவங்க கம்பெனியுடைய டோட்டல் ரிவ்யூ எவ்வளோ வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போது இவ்வளோ ரிவ்யூஸ் வாங்கின கம்பெனி இவ்வளோ ஸ்டார் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக நல்ல சர்வீஸ்னதை உறுதியாயிடுது. ஸோ இதுக்கு மேலே ஒரு கம்பெனியை நீங்கள் செக் பண்ணோம்னா அவங்களுடைய ரெஃபரன்ஸு, வேறு யார் பொருள் வாங்கியிருக்காங்களோ அவங்க மூலிமா ரெஃபரன்ஸில் நீங்கள் போய் செக் பண்ணி பொருள் வாங்கிக்கலாம் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு. அப்படியே முடியல அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து அந்த கம்பெனியை பொருள் வாங்குறது தான் நல்லது. இப்படியாக ஒரு கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இதில் நான் எங்களது மட்டுமே இதை சொல்லலை. இந்த மாதிரி தான் ஒரு பொருளை வெளியிலேருந்து ஆன்லைனில் வாங்குறீங்கோ, இல்லை வெளியில் போயிட்டு சர்ச் பண்ணி ஒரு கம்பெனி தூரத்தில் இருக்க போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும்போது இப்படி தான் பொருளை செக் பண்ணி வாங்கணும். அதான் நல்லது. ஸோ இது போக எங்களுடைய கம்பெனியை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு 3 காரணங்களுக்காக நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் தரணும். அதில் ஒன்று தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறது. நாங்கள் முறையாக ஜிஎஸ்டி நீங்கள் கொடுக்குற பேமெண்ட்டுக்கு முறையாக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறோம். அதுக்குண்டான டேக்ஸை பே பண்ணுறோம். எங்களுடைய சர்வீஸு நல்லா இருக்குதுன்னதுக்கு எங்களுடைய கூகுள் ரிவ்யூ நான் இப்போ காமிச்சிருக்கேன். எங்கள்கிட்ட பொருள் வாங்கினவங்க இது வரைக்கும் யாரும் ஏமாந்து போனதாக எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ரெக்கார்டும் ஃபைல் ஆகலை. அப்படியே யாராவது வாங்கியிருந்து அவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் யூஸ் பண்ண தெரியாமல் போயிருக்கலாம். அப்படி தான் இருந்திருக்குமா தவிர மற்றபடி எங்கள்கிட்ட பொருள் வாங்கி நான் உங்களால் லாஸ் ஆகிட்டுன்னு சொன்னதுக்கு யாருமே இது வரைக்கும் இல்லை. அப்புறம் எங்களுடைய காம்படேட்டருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி
நிறைய பேர் எங்களை விசிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, பொருள் தேடிகிட்டே இருக்காங்கன்னா இதை போனீங்கன்னா நீங்கள் கூகுளில் உங்களுடைய சர்ச்சிங்கில் போனால் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், இவங்கெல்லாம் எங்களுடைய காம்படிட்டரு. இவங்களும் எங்களை மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுடைய வெப்சைட்டை டெய்லி விசிட் பண்ணுறாங்கன்னு இங்கே தெரியுது. ஸோ இதே போல் அவங்க எங்களை பார்க்கறத விட கஸ்டமரை பார்த்தாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும். எங்களை பார்த்து காப்பி அடித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல.